ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஸ்பாஞ்சியான வாயில போட்டதுமே அப்படியே மெல்ட் ஆகுற கேஸ்ட்ரெல்லா கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த கேக்கை சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1/3 கப் அளவுக்கு, அதாவது 85 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு ட்ரையான பவுலில் நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணோம்ல, அந்த பாலையும் ஆயிலையும் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா 4 முட்டையோட எக் ஒயிட்டும் யோக்கும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்க யோக் ஒவ்வொன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக் யோக்கெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து பைனாப்பிள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ செப்பரேட் பண்ணி வச்சுருக்க 4 முட்டையோட வெள்ளை கரு எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை பீட் ஆகிட்டுருக்க டைமில் 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை எடுக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. அதை சேர்த்து முட்டை நல்லா ஸ்டிஃப் பிக்ஸாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா ஸ்டிஃப் பிக்ஸாக பீட் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல எக் யோக்கு, அது கூட செப்பரேட் பண்ணி பீட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட் வந்து அப்படியே தாழ்ந்து போயிடும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி பீட் பண்ணி வச்சிருக்க எல்லா எக் ஒயிட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக் ஒயிட் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக் பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. நான் இங்க 7 இன்ச் கேக் பேன்ல பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள ஊத்தி பேக் பண்ணி எடுத்துறலாம். ஒரு பாத்திரத்த 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள இறக்கி வச்சு 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல பேக் பண்ணி எடுத்துறலாம். இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பரா பேக் ஆயிருக்கு. சைட்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேக்க உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பட்டர் எதுவுமே சேர்க்காம எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்ட்டான கேக் கிடச்சிருக்குன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த கேக்கு. வாயில போட்டதுமே அப்படியே மெல்ட் ஆயிடும். நீங்களும் இந்த கேக் ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேக்க நம்ம டீ கேக் மாரியே அப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கேஸ்ட்ரெல்லா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோட உங்கள பார்க்குறேன்.